சுக்கான், நீ செய்வது அதர்மம், அநியாயம். பூதலோக கடவுளான நீ நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த அராஜகன் மைதீனின் வேண்டுகோளுக்காக நீ எப்படி மூசாவை கொல்ல யோசனை சொல்லலாம்? ஒருவனுக்காக இன்னொருவனை பலியிட சொல்வதுதான் உன் நியாயமா, தர்மமா? இதுதான் உன் தேவ நீதியா? எளியோரை கொன்று வலியோரை வாழ வைக்கும் உன்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டதற்கு நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஒருவேளை நீ சொன்ன யோசனைப்படி நடந்து விடுமே ஆனால், மூசா இறந்து விடுவானே ஆனால், இந்த பூதலோகத்தில் வசிக்கும் பூதங்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது சுக்கான், காப்பாற்றவே முடியாது சுக்கான். பேசி முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் என் ஆத்திரம் அடங்கவில்லை. உள்ளம் எரிமலையாக தகித்து எரிகிறது. உன் வேதனையும் நியாயமானதுதான். ஆனால் என் நிலைமை வேறு. பூதலோக கடவுளாக இருந்தாலும் அரச அரியணைக்கு கட்டுப்பட்டவன். அந்த அரியணையில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது பற்றியோ, அவர்கள் நீதிமான்களா இல்லை கொடூரமானவர்களா என்பது பற்றியோ எனக்கு கவலை இல்லை. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர்கள் சொல்லும் பிரச்சனைகளுக்கு நான் ஆலோசனை வழங்கியாக வேண்டும். நான் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இதுதான் என் விதி. அதைத்தான் நான் பின்பற்றி வருகிறேன். அதில் நீ கூறியபடி மூசா பாதிக்கப்பட்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இப்படி விட்டத்தியாக பதில் சொல்லாதே. மூசாவை காப்பாற்ற ஒரு வழி சொல். எதிர்காலம் பற்றிய ரகசியங்களை நான் உன்னிடம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீ போய் அலாவுதீனை சந்தித்து நிலைமையை கூறு. அவரே பூதலோகத்தில் நுழைய முடியாமல் தவிக்கிறார். அவர் எப்படி மூசாவை காப்பாற்ற முடியும்? நீ கேள்வி மேல் கேள்வி கேட்டாலும் மூசா காப்பாற்றப்படுவானா இல்லை பலியிடப்படுவானா என்ற ரகசியத்தை நான் வெளியிட மாட்டேன். நீ போய் அலாவுதீனை சந்தி. அவ்வளவுதான். நீ போகலாம். என்னங்க? என்ன ஆயிஷா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. இங்க வேண்டாங்க. ஜிலாவ ராணி வந்துருவாங்க. வெளியே போய் பேசலாம். அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி என்ன ரகசியம்? வாங்க சொல்றேன். சொல்லு. என்னங்க, இந்த ஒரு வார காலமா எனக்கு வர்ற கனவுகள் சரியில்லை. ஒரே கலக்கமா இருக்கு. நீ எதையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு படுத்திருப்ப. அதான் அப்படி கனவு வந்திருக்கு. இல்லங்க, நான் மனசுல எதுவுமே நினைக்கல. இருந்தாலும் கெட்ட கனவாவே வருது. அப்படி என்ன கனவு கண்ட? சொல்லு. நம்ம பூதலோக அரமணை மாதிரி அங்க யாகம் நடக்குது. தீ எறிகிற குண்டத்தை சுத்தி பூதங்கள்லாம் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. மைதீன் எதையோ எதிர்பார்த்து டென்ஷனா அங்கேயும் எங்கேயும் நடந்துகிட்டு இருக்கான். திடீர்னு ஐயோ அம்மா என்னை காப்பாத்துன்னு ஒரு சின்ன பையனோட குரல் அலறுது. திடீர்னு முடிச்சுக்கிட்டேன். ஆனா அந்த குழந்தையோட குரலை இதுக்கு முன்ன நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எந்த கனவு வந்தாலும் கடைசியில அந்த குழந்தையோட சத்தத்துல தாங்க முடியுது. இதுக்கு விளக்கம் நான் சொல்றேன். உனக்கு உன் பேரன் மூசா மேல பாசம் அதிகம். அந்த மைதீனுக்கு மூசாவை அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து கெட்ட கனவா வந்து உன்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி கனவு வந்தாலே ஏதாவது துன்பம் வருங்க. ஆயிஷா,
துன்பம் வர்றதை விட துன்பம் வந்துருமோன்னு நினைச்சு துன்பப்படுறது இருக்கு பாரு, அதுதான் பெரிய துன்பம். இப்படி எல்லார்கிட்டையும் சொல்லி துன்பப்படுத்துறாரு. அரசே, மாமன்னருக்கும் மகாராணிக்கும் என் தாழ்ந்த வணக்கங்கள். அப்துல், நீ இப்படி அடிக்கடி இங்க வந்து போறது எங்க 2 பேருக்கும் சந்தோஷமாவும் மனசுக்கு ஆறுதலாவும் இருக்கு. நீங்க 2 பேரும் இங்க உள்ளவங்க மாதிரி சாதாரணமா பேசுங்க, இல்லைனா ஏதோ நாடக ஒத்திகை நடக்குதுன்னு வெளியே உள்ளவங்க இங்க வந்துருவாங்க. நீங்க வேற பூத உடையில இருக்கீங்க. ஆமா அப்துல், நாம சாதாரணமாவே பேசுவோம். மேல என்ன விசேஷம்? மன்னா, அங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. மைதீன் மூசாவை குறி வச்சு அவன் ஆயுளையும் அவனுடைய சக்தியையும் அபகரிக்கிறதுக்காக மறுபடியும் ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டுறான். என்னங்க, நான் கனவு கண்டதை சொல்லி துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னேன், நீங்க நம்பவே இல்லை. பாத்தீங்களா, துன்பம் வந்துருச்சு. ஆயிஷா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ கூட இருந்தா உன் புலம்பலை தவிர நான் வேற எதையுமே கேட்க முடியாது. அப்துல், நீ சொல்லு, அங்க மைதீன் வேற என்ன சதி பண்றான்? மூசாவை அழிக்க எல்லாருக்கிட்டையும் யோசனை கேட்டான். யாரும் சரியான யோசனையை சொல்லல. உடனே சுக்காங்கிட்ட போனான். சுக்கான் ஏதோ யோசனை சொல்லியிருக்கு. சபைக்கு சந்தோஷமா வந்தான். சுக்கான் வழி சொல்லிடுச்சு. இனி நான் மூசாவை அழிக்க போறேன், அவன் ஆயுளும் சக்தி எனக்கு வரப்போகுதுன்னு ஒரே குதியா குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா மூசாவை அழிக்கணுங்கிற ஆலோசனை நடக்கும்போது மட்டும் என்ன நம்பாம அந்த சண்டாளை என்ன வெளியில அனுப்பிட்டான். அப்துல், அரசர் அப்படிலாம் திட்டக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற இந்த பெருந்தன்மை அவனுக்கு இல்லையா மன்னா? அதை விடுங்க, அவன் மூசாவை என்ன பண்ண போறானா? அது தெரியல மகாராணி. நான் சுக்கானை திட்டுனேன். அதுக்கு சுக்கான் பதவியில யார் இருந்தாலோ அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிச்சு. யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்திலேயே அதிக சக்தி படைச்சவன் மூசாதான். அதை ஆளப்போறவனும் மூசாதான். அவனை அழிக்கவோ அவனோட சக்திகளை அபகரிக்கவோ எவராலையும் முடியாது. இடையில சில சோதனைகள் வரலாம், ஆனா முடிவு சுபமாவே இருக்கும். இது போதுங்க, என் நெஞ்சில பாலை வாத்துட்டீங்க. அப்ப நான் கிளம்புறேன் மகாராஜா. கிளம்பு அப்துல், ஆனா அப்பப்போ மைதீன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. உத்தரவு மன்னா, நான் கிளம்புறேன். வா போலாம். அம்மா, நீங்க கோதண்ட சார் ஒய்ஃப் கனகவள்ளி தானே? ஆமா, என்ன விஷயம்? நாங்க உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தோம், நீங்க இல்ல. பக்கத்து வீட்டுல விசாரிச்சதுல கடைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தோம். அப்படியா? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்றதை கேட்டு நீங்க பதறாதீங்க. சில ரவுடிங்க ஸ்டேஷனுக்குள்ள போந்து கோதண்ட சாரை கண்டபடி தாக்கிட்டாங்க. ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அடி பலமா? நல்ல வேளை சரியான சமயத்துல நாங்க போய் காப்பாத்திட்டோம். இருந்தாலும் அடி பலமா தான் இருக்கு. டாக்டர்ஸ்லாம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படியா? நான் அவரை உடனே பார்த்தாகணும். கூட்டிட்டு போறீங்களா? வண்டியில இருங்க. வாங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த பாருங்க, நான் அவரை உடனே பார்த்தாகணும். ஹாஸ்பிடல் போலாம், வாங்க. இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போனா மறுபடியும் அந்த ரவுடிங்க அட்டாக் பண்ணுவாங்க. நோயாளிகளுக்கு மத்தியில் உங்க வீட்டுக்காரருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு தான் அவரை பத்திரமா இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். உங்க வீட்டுக்காரர் உள்ளதாமா இருக்காரு, உள்ள போங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஏற்கனவே உங்களை தேடினதுல லேட் ஆகி போச்சு. இன்னும் யோசிச்சிங்க, எது நடந்தாலும் டிபார்ட்மெண்ட் பொறுப்பு இல்லை.
ம் வாங்க உள்ள போலாம். வாங்கம்மா. நீங்க என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. என் புருஷன் எங்க? நீங்கெல்லாம் யாரு? அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பண்ணுவார் தெரியுமா? டேய், இந்த மஸ்கிட்டோவோட மவுத் சவுண்ட கட் பண்ணுங்கடா. யார் நீங்கெல்லாம்? என்ன ராம், குட் நைட் ஜானி. உன் தொப்பையை தூக்கிட்டு நிக்கிறது கஷ்டம், உட்காரு. ஜானி ஜானி. ஓ சாரி 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 சாரி. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளைய இப்படி எல்லாருமா சேர்ந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே. நீ ஒரு பொம்பளையா இருக்கிறதுனால தான் கட்டி போட்டிருக்கோம், இல்ல வெட்டி போட்டிருப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? உன் வளையல் வேணும். கேவலம் இந்த வளையலுக்காகவா என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? கேவலம் வளையலுக்காகவா உன்னை கடத்தினோம்? ஒரே வார்த்தையில எங்க கிரேட் இறக்கிட்டே. உனக்கு என்ன எங்களை பார்த்தா அவ்வளவு சீப்பா தெரியுதா? சினிமாவுக்கு ஷூட்டிங் விடுற ஜீப்பை வாடகைக்கு எடுத்து 2 பேரை போலீஸா நடிக்க வச்சு அவங்க சுமாரா நடிச்சாலும் அதுக்கான சம்பளத்தை கொடுத்தோம். அதுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? உன் வளையல் விலையை விட ஜாஸ்தி, தெரிஞ்சுக்கோ. அப்படியே வளையல கட்டன் குழப்பமா இருக்கா? போலீஸ்காரங்க சாட்சியை தான் நம்புவாங்க. அதான் நீ கடத்தப்பட்டதுக்கு சாட்சியா உன் புருஷனுக்கு உன் வளையல் அனுப்ப போறோம். அசோக வனத்துல அடைக்கப்பட்ட சீதை அடையாளமா தான் மோதிரத்தை ராமருக்கு அனுப்பின மாதிரி அதான் உன் வளையல நாங்க கேட்கிறோம். என்ன எதுக்காக இப்ப கடத்துனீங்க? நீ கடத்தப்பட்டேன்றது மட்டும் இப்போ உனக்கு தெரிஞ்சா போதும். ஓகே ஜானி. இந்த ஜாரி எதுக்காக? வா போலான்னு அர்த்தம். ஓ டேய் கௌதம், என்னடா வீடு பூட்டி இருக்கு? என்னமோ நான் பூட்டின மாதிரி சொல்ற? நானும் உன் கூட தானே வரேன். ச்சே, இந்த நேரம் பார்த்து அம்மா எங்க போயிருப்பாங்க? சரி, பக்கத்து வீட்ல அம்மா சாவி கொடுத்துருக்காங்களான்னு போய் கேட்டு பாரு போ. இப்பவும் நான் நடக்கணுமா? என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருப்பியே. இந்தா பேக் பிடி. பார்த்துட்டு அந்த ஆன்ட்டி எதிரில் வந்து சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பாக்குற? சாவியை எடுத்து வீட்டை தர. சாவியை வாங்குறது என்னோட வேலை, வீட்டை திறக்கிறது உன்னோட வேலை. வேலையில நல்ல பங்கு போடுறடா. தட் இஸ் மை பாலிசி. என்ன போடலங்க பாலிசியோ? சரி, அம்மா எங்க போனாங்க? அவங்க கிட்ட சொல்லலையா? ரொம்ப பாவம்டா. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை. காலையில எழுந்து காஃபிலாம் கொடுத்து நம்மளை குளிக்க வச்சு டிஃபன் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி அது போல அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு ஸ்டேஷனுக்கு அனுப்பி கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு நமக்கு சாயங்காலம் டிஃபன் கொடுத்து அப்பா இதெல்லாம் சொல்லி முடிக்கவே எனக்கு மூச்சு வாங்குது. அம்மா எப்படிதான் தினமும் இதெல்லாம் செய்யறாங்களோ. ஆமாப்பா, அம்மா ரொம்ப பாவம்.
டேய் கௌதம், ஒரு ஐடியா. என்ன? அம்மாக்கு ஹெல்ப் பண்ண ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணலாமா? நோ நோ, அதுக்கெல்லாம் பட்ஜெட் இடம் கொடுக்காது. வேற என்ன செய்யலாம்? இன்னைக்கு அம்மா வரதுக்குள்ள அம்மா பண்ற வேலையெல்லாம் நம்ம பண்ணி அசத்தி காமிக்கலாமா? ஓ எஸ், நான் ரெடி. சரி வா போலாம்.